الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا أحسن كما أحسن الله إليك. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس. وقال أيضا أحب الناس أنفعهم للناس أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உடைய ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசை செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினை, ஒரு இறை விசுவாசியை இரண்டு வகையான பொருட்களுக்கு, படைப்புகளுக்கு முன்னுதாரணமாக கூறினார்கள். ஒன்று அந்நஹ்லா, ஈச்ச மரம். இன்னும் ஒன்று அந்நஹ்லா, தேன் பூச்சி. அன்பானவர்களே, ஒரு விடுகதை போன்று, ஒரு நொடி போன்று ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்ன மினஷ் ஷஜரி ஷஜரத்தன் மிஸ்லுல் முஸ்லிம் அல்ல மிஸ்லுல் முஃமின். மரங்களில் ஒரு மரம் உண்டு, அது முஃமின் போன்றது. முஃமினை போன்ற, முஸ்லிமை போன்ற ஒரு மரம் இருக்கிறது. அது எது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் சின்ன சஹாபி, சபையிலே நான் என்னுடைய உள்ளத்தில் உடனடியாக தோன்றியது அது ஈச்சமரம் என்று. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்ததனால் நான் பதில் சொல்லாமல் பின்வாங்கினேன். யாரும் பதில் சொல்லவில்லை. நபி அவர்களே பதில் சொன்னார்கள், அது ஈச்சமரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ பதில் சொல்லி இருந்தால், நபியவருடைய அந்த விடுகதைக்கு நீ பதிலை கொடுத்திருந்தால், எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட நீ சொன்ன பதில் உவப்பானதாக இருந்திருக்கும். இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸிலே, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி இன்ன மஸலல் முஃமின் லகமஸலின் நஹ்லா. ஒரு மோமின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறது, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஒரு முஃமினுடைய உதாரணம் தேன் பூச்சி போன்றது. தஅகுலு தய்யிபா, நல்ல பரிசுத்தமானதைத்தான் அது உட்கொள்ளும் உணவாக. வ ததஉ தய்யிபா, அது நல்ல பரிசுத்தமான சுத்தமானதைத்தான் வெளியாக்கும்.
வதகவு ஃபலா துக்ஸிர் வலா துஃஸிர். மரங்களிலே, பூக்களிலே, மலர்களிலே அந்த அதனுடைய பாணிகளை, அதனுடைய அந்த மலர்களுடைய ரசனைகளை உறிஞ்சுவதற்காக மரங்களிலே நிற்கும். அந்த மரத்தை உடைக்காது, மரத்துக்கு நோகாமல் அந்த பூவிலிருந்து அது அந்த பானியை உறிஞ்சும். அந்த மரத்தை உடைக்காது, அந்த மரத்தை பாழாக்காது, சேதப்படுத்தாது, வீணாக்காது. கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு இந்த 2 ஹதீசுகளை மையமாக வைத்து அமையும். ஒரு முஃமின் ஈச்ச மரம் போன்றவன், ஒரு முஃமின் தேன் பூச்சி போன்றவன். என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, அந்நஹ்லா நூன் ஹா லாம், அந்த ஹாவுக்கு நுக்தா வைத்தால் ஹா, அந்நஹ்லா ஒரே வகையான எழுத்து, ஒரு நுக்தாவினால் வித்தியாசப்படுது. அந்நஹ்லா தேன் கொசு, அந்நஹ்லா ஈச்ச மரம். அன்பானவர்களே, ஈச்ச மரத்தில் அனைத்துமே பயனுள்ளது. ஈச்ச மரத்துடைய ஒரு பகுதியும் வீணாகாது, மக்களுக்கு பயனுள்ளது. அதே போன்று ஈச்ச மரத்துடைய ஓலைகள் ஏனைய மரங்களுடைய இலைகள், கொப்புகள் உதிர்வது போன்று, உடைவது போன்று சர்வசாதாரணமாக உடையாது, உதிராது. எனவே மோமின் உறுதிமிக்கவனாக இருப்பான் ஈச்ச மரம் போன்று. அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை, அவனுடைய நடவடிக்கை அனைத்துமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது தேன் கொசு. தேன் பூச்சியுடைய சிறப்பம்சங்கள் ஏராளம். தேன் பூச்சி அவ்வளவு மதிப்புடையதாக, உவப்புக்குரியதாக, பயனுள்ளதாக, பெருமதியானதாக மாறுவதற்கு முதலாவது காரணம் அந்த தேன் பூச்சி அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டது. நாங்கள் தேன் கொசுக்கு அறிவித்தோம், அதற்கு வழிகாட்டினோம். முதலாவது விடயம், முதலாவது மலைகளிலே உன்னுடைய கூடுகளை கட்டு, மலைகள். இரண்டாவது மரங்களிலே கட்டு. மூன்றாவது மக்களுடைய கட்டடங்கள், மக்களுடைய முகடுகள், கட்டடங்களுடைய முகடுகளுக்குள் கட்டு. உலகத்திலே தேன் பூச்சி கூடு கட்டுகின்ற இடங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மலைகளிலே கூடு கட்டி தன்னுடைய பிரயோசனத்தை, அந்த பாணியை, தேன் பாணியை மக்களுக்காக வழங்குகின்ற அந்த கூடுகள் தான் அதிகம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சரியாக கட்டுப்பட்டு, அதனுடைய முதலாவது தேன் பூச்சியுடைய சிரேஷ்ட தன்மை அல்லாஹ் சொன்னபடி வாழ்வது. பின்பு உனக்கு தேவையான கனிகள், பழங்களிலிருந்து நீ உணவாக உட்கொள். உன்னுடைய இறைவன் உனக்கு காட்டிய வழிகளிலே, காட்டி தந்த பாதைகளிலே பல கருத்துக்கள். ஒன்று, பணிவாக, தாழ்மையாக நீ செல், பிரயாணம் செல். அடுத்ததாக, உன்னை நீ சிரமப்படுத்தி முயற்சித்து, உன்னை நீ தியாகத்தோடு பாடுபட்டு முயற்சிக்க வேண்டும். எத்தனை மரங்கள், எத்தனை கொப்புகள், எவ்வளவு தூரம் நீ பயணித்து உன்னுடைய தியாக உணர்வுடன் நீ எல்லா கனிகளில் இருந்தும் கனிகளிலிருந்து சாப்பிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். மின்குல்லி சமராத் அஸ்லுகி சுபல ரப்பிக்கு ஜுருலா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த விடயங்களுக்கு பின்னால் சொல்லுகிறான். யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அவருடைய வயிறுகளில் இருந்து பல்வேறுபட்ட வகைகளை கொண்ட, பல வகைகளை கொண்ட அந்த பானம், தேன் பானி வெளியாகிறது. அதில் முழு மனித சமுதாயத்துக்கும் நோய் நிவாரணம் உண்டு. அன்பானவர்களே, தேன் கொசுடைய முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற பண்பு. அடுத்தது ஒற்றுமை, கூட்டு முயற்சி.
தேன் கொசுடைய ஒற்றுமைதான் அந்த தேன் பாணிக்கு அவ்வளவு மதிப்பும் சிறப்பும். அன்பானவர்களே, தேன் கொசுவை பற்றி எழுதிய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டுக்கு மினிமம், ஒரு கூட்டை கட்டுவதற்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான அடிமட்ட எண்ணிக்கை 75,000 தேன் கொசுக்கள் ஒரு கூட்டை அமைப்பதற்காக பணிபுரியும். 75,000 தேன் கொசுக்கள் குறைந்தது கூட்டு முயற்சி. அடுத்தது, கண்ட நின்ற மரங்களில் எல்லாம் அமர்ந்து அந்த மரத்திலிருந்து சாப்பிடாது, அழுக்குகளுக்கு குப்பைகளுக்கு செல்லாது. கொசு போன்று கொசு ஏனைய அந்த கொசுடைய இனத்தை சேர்ந்தவைகள், ஈயுடைய இனத்தை சேர்ந்தவைகள் எல்லாம் எப்பொழுதுமே பிணத்தை நோக்கி, அசுத்தத்தை நோக்கி, குப்பை கூலங்களை நோக்கி, துர்நாற்றம் வீசுகின்ற இடங்களை நோக்கி, கழிவறைகளை நோக்கி, கழிவுகளை தனது உட்கொள்ளும். தேன் கொசு இருக்கின்ற கனிகளிலே நல்ல உயர் ரக கனிகள், இருக்கின்ற பூக்களிலே நல்ல தூய்மையான உயர் ரக மலர்களில் தான் அதனுடைய அந்த பாணிகளை அது உறிஞ்செடுத்து அது உட்கொண்டு பாணியாக வெளியாக்கும். அது தேன் கொசுடைய விசேஷ அம்சம் என்னவென்றால், சோம்பேறிகளை தன்னுடைய கூட்டுக்குள் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளாது. உற்சாகம், எப்பொழுதும் விடாமுயற்சி. அது சோம்பேறித்தனமாக வேலை செய்யாமல் வேலை செய்வது போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற தேன் பூச்சிக்களை தன்னுடைய இடத்திலிருந்து அது ஒதுக்கிவிடும். நீ எங்களுடைய இடத்தில் இருக்க வேண்டிய, எங்களுடைய சூழலில் இருக்க வேண்டிய நபர் அல்ல. எனவே எல்லோரும் கூட்டு முயற்சி, எல்லோருடைய கூட்டு முயற்சியும் தான் அந்த தேன். அடுத்தது கண்ணியமானவர்களே, பிறருடைய முயற்சியில், பிறருடைய வருமானத்தில், பிறருடைய அந்த தியாகத்திலே, பிறருடைய சிரமத்திலே அது வாழாது. அது பறந்து சென்று, அது பல கிலோமீட்டர்கள் தூரம் சென்று, அது மரங்களை கனிகளை தேர்வு செய்து, அது தியாகம் செய்து அது உட்கொள்கிறது. இன்னும் ஒன்றுடைய முயற்சியிலே அது வாழாது. எனவே தேன் கொசுக்கு நபி அவர்கள் மூமினை ஒப்பாக்கினார்கள், ஈச்ச மரத்துக்கு ஒப்பாக்கினார்கள். இதுதான், இந்த 2 உதாரணங்களை வைத்துதான் என்னுடைய பிரசங்கத்தை அமைக்கிறேன். நாமும் வாழும் பொழுது பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும், பிரயோசனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒன்று நமக்கு பயன், நமக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக, மற்றது படைப்பினங்கள் ஏனையவைகளுக்கு பிரயோசனம் உள்ளவைகளாக. ஒரு மனிதர் வந்து கேட்டார், 2 கேள்விகள், ஒரே நபர் 2 கேள்விகள். மன் அஹப்புன்னா ஐயுன்னா அப்பில் அல்லாஹ் அல்ல அப்புன்னா சியார் அஹப்புல் அமால். அது மனிதர்களிலே அல்லாவுக்கு மிகவும் உவப்புக்குரியவர் யார், அமல்களிலே செயல்களிலே அல்லாவுக்கு மிகவும் பிடித்த செயல் எது? சொன்ன பதிலை பாருங்கள். சொன்ன பதில் இந்த உதாரணங்களுக்கு தோதுவான பதில். அஹப்புன்னாஸ், மக்களிலே அல்லாவுக்கு உவப்பானவர், அல்லாவுக்கு பிடித்தவர். அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களுக்கு பயனளிக்க கூடியவர். அஹப்புன்னாஸ் இலல்லாஹ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களிலே பிறருக்கு பயனளிக்க கூடியவர். அமல்களில் சிறந்த அமல் என்ன தெரியுமா? இதனோடு இணைந்த பதில் தான். நீங்கள் பிறருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவது, பிறரை சந்தோஷப்படுத்துவது, பிறருடைய உள்ளத்திலே என குளிர்ச்சியை ஏற்படுத்துவது. அடுத்ததாக அவருடைய பசியை நீங்கள் போக்குவது, அவருடைய கடனை அடைப்பது, அவருடைய சிரமத்தை போக்குவது. கண்ணியமானவர்களே, அதே போன்று தொடர்ந்து சொன்னார்கள், நான் ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, அவருக்கு ஏதாவது பிரயோசனம் கொடுப்பதற்காக அவரோடு சேர்ந்து நடந்து செல்வது, ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு, அவருக்கு ஏதாவது உதவி செய்ய அவரோடு சேர்ந்து நடந்து செல்வது. எனக்கு இந்த மஸ்ஜிதில், மஸ்ஜிது நபவி, மதீனா முனவராவுடைய இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் யாத்திகாஃப் இருப்பதை விட ஒப்பான அமல். அன்பானவர்களே, கொஞ்சம் முன்னால் இருக்கின்ற இடங்களை நிறைத்து அமருங்கள். உங்களுக்கு முன்னால் ஒருவருடைய இடம் இருந்தாலும் நிறைத்துக் கொள்ளுங்கள். யார் சப்பிலே உள்ள இடங்களை நிறைப்பார்களோ,
ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் மாளிகை கொடுப்பான். சப்பில் இருக்கின்ற இடத்தை நிறைத்தால் சுவர்க்கத்தில் மாளிகை. எனவே முன் சப்புகளே உங்களுக்குரிய இடங்கள் இருந்தால் கொஞ்சம் அதுக்கு அடுத்த சப்பில் இருக்கக்கூடிய ஒன்று நிறைத்துக் கொள்ளுங்கள், பின்னால் வருகின்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, அடுத்ததாக மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கின்ற வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். வாழும் பொழுது கண்ணியமான முழுக்க முழுக்க மக்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள், நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். நபியுடைய சொல்லும் பயனுள்ளது, செயலும் பயனுள்ளது, நபியுடைய நடவடிக்கைகளும் பயனுள்ளது. நபியவர்களுடைய எல்லா முழு வாழ்க்கையுமே பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதே போன்று சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள். ஏதோ ஒரு அடிப்படையிலே மக்களுக்கு பிரயோசனமானவர்களாக வாழ்ந்தார்கள். அறிவாளிகள் தன்னுடைய அறிவால் கல்வியால் மக்களுக்கு பயனளித்தார்கள். செல்வந்தர்கள் செல்வத்தால் மக்களுக்கு பயனளித்தார்கள். புத்திஜீவிகள் தன்னுடைய அபிப்பிராயத்தால் ஐடியாக்களால் மக்களுக்கு பயனளித்தார்கள். கண்ணியமானே, விவசாயிகள் தன்னுடைய விவசாயத்துறையால் மக்களுக்கு பயனளித்தார்கள். வியாபாரிகள் வியாபாரத்துறையை பயன்படுத்தி மக்களுக்கு பயனளித்தார்கள். இதுதான் குர்ஆனிலே கண்ணியமானவர்களே சொல்லப்படுகின்ற சில நிகழ்வுகளுடைய முடிவு. நம்ரூத் ஆட்சியை மக்களுக்கு அநியாயமாக வைத்துக் கொண்டான், பயனற்றதாக வைத்துக் கொண்டான், அழிந்து நாசமாகினான். ஃபிரௌன் ஆட்சியை மக்களுக்கு பயனற்றதாக அநியாயமாக அத்துமீறலாக ஆக்கிக் கொண்டான், மூழ்கி செத்து மடிந்தான். அதே போன்று காரூன் பொருளாதாரத்தை தனக்கு மாத்திரம் என்னுடைய செல்வம் எனக்கு மாத்திரம் சொந்தம், என்னுடைய தொழில்நுட்பத்தால் சம்பாதித்தது, என்னுடைய திறமையால் சம்பாதித்தது, பணத்தின் மூலம் அவனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி உனக்கு அல்லாஹ் உபகாரம் செய்திருப்பது போன்று, அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கி இருப்பது போன்று அந்த பணத்தை பொருளாதாரத்தை வைத்து மக்களுக்கு உபகாரம் செய், நன்மை செய், சமூக சேவை செய், ஒத்தாசை புரி, மக்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு வாரி வழங்கு. அவனுடைய பணம் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை, பிறருக்கு பயனளிக்கவில்லை. அவனுடைய பணத்தால் ஒரு ஏழை வாழவில்லை, அவனுடைய பணத்தால் ஒரு அனாதை வாழவில்லை, அவனுடைய பணத்தால் ஒரு விதவை வாழவில்லை, அவனுடைய பணத்தால் ஒரு நோயாளிக்கு வைத்தியம் நடக்கவில்லை, அவனுடைய பணத்தால் ஒரு பசியாளியுடைய பசி போக்கப்படவில்லை, அவனுடைய பணத்தால் ஒரு ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணிவிக்கப்படவில்லை, அவனுடைய பணத்தால் வறிய மாணவர்கள் படிக்க வைக்கப்படவில்லை, அவனுடைய பணத்தால் ஊருக்கென்ற சமூக சேவை நடக்கவில்லை. அவனும் அவனுடைய வர்த்தக மையமும் பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டன. பயனில்லாத பணம் அழியும், அது ஏதோ ஒரு வகையில் அழியும். அது லொஸ்ஸாகும், அது திருட்டு போகும், அது தீ விபத்துக்கால் இலக்காகும், அது வெள்ளத்துக்கு அழியும். அழிகின்றதெல்லாம் அதனால் தான் என்பதல்ல, ஆனால் அழியும். அன்பானவர்களே, ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், நம்ரூத் போன்று உலகத்தையும் ஆட்சி செய்தவர்களில் ஒருவர். ஆட்சியின் மூலம் மக்களுக்கு பயனளித்தார், பிரயோசனமாக ஆட்சியை அமைத்துக் கொண்டார். ஊர் ஊராக சென்று கண்டமாக சென்று என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்டு கேட்டு மக்களுடைய காலடிக்கு சென்று, மன்னிக்க வேண்டும், தேர்தல் காலங்களில் மாத்திரமல்ல, வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, சிரிப்பும் பேச்சும் உதவியும் சேவையும் பார்சலும். சேவை அதிகாரம் கிடைத்த பிறகு, அதிகாரம் கிடைக்க முன்னால், வாக்குகள் போடப்பட முன்னால் மக்களுடைய காலடிக்கு வந்து தாமதித்து வெயிட் பண்ணி எதிர்பார்த்து மக்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு அவரை சந்திப்பதற்கு பல மணித்தியாலங்கள் நிற்க வேண்டும், அவரை சந்திப்பதற்கு முன்னால் 5 பேரிடம் அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டும், அவரை சந்திப்பதற்கு பல நாட்கள் அலைய வேண்டும் என்றால் இந்த ஆட்சியும் மக்களுக்கு பயனற்ற ஆட்சி, மக்களுக்கு உதவி செய்யாத சேவை செய்யாத ஆட்சி
அது கேவலத்தில் முடியும் என்பதற்கு சமகாலத்திலே நமது நாடு உட்பட முழு உலகத்திலும் தெளிவான சான்றுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அன்பானவர்களே, துல்கர் அலைஹிஸ்ஸலாம் எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஆட்சி பயனுள்ள ஆட்சியாக இருந்தது. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தேவையானது. ஒரு கூட்டத்தார் சொன்னார்கள், எங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜுடைய தொல்லை, எங்களுக்கு அழிச்சாட்டு என்பது அநியாயம் செய்கிறார்கள், எங்களுடைய விவசாயங்களை பயிரிடங்களை அழிக்கிறார்கள், எங்களுடைய உணவுகளை என்ன அப்படியே சீரழிக்கிறார்கள், எங்களை சேதப்படுத்துகிறார்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மதில் சுவரை கட்ட வேண்டும். சாதாரண சுவரை கட்டி கேட்ட அந்த மக்களுக்கு அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏதாவது கொடுப்பனவுகளும் உங்களுக்கு தரலாம், உங்களுக்கு ஏதாவது தேவையான பண உதவிகளையும் செய்ய தயார். சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்த ஆட்சி அதிகாரம் அது நீங்கள் தர இருக்கின்ற பணத்தை விட அது மேன்மையானது, சிறந்தது. நீங்கள் கேட்டது சத்து, நீங்கள் கொஞ்சம் உடலால் கொஞ்சம் உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு ரத்தும் அமைத்து தருகிறேன். கண்ணியமானே, பிரயோசனமான ஆட்சி எப்படி என்றால், மக்கள் கேட்பதை விட, மக்களுடைய கோரிக்கையை விட சிறந்ததை செய்து கொடுப்பார். சத்தண்டா சாதாரண மதில் இவர்கள் கட்டி கொடுத்தார்கள். ரத்தும் பாரிய ஒரு சுவரு அவர்களால் துளைத்து வர முடியாத அளவு பருமனானது, ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமானது. யாஜூஜ் மாஜூஜ் துளைத்தும் வர முடியாது, யாஜூஜ் மாஜூஜ் ஏறி குதிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுவரை அமைத்துக் கொடுத்தார்கள். இன்று வரை குர்ஆன் பேசுகிறது, இன்று வரை வெள்ளிக்கிழமை ஓதப்படுகின்ற சூரத்துல் கஹ்ஃபிலே துல்கர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சொல்லப்படுகிறது. அந்த மன்னருடைய அந்த சிறந்த பயனுள்ள ஆட்சி வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயாலும் அல்லாஹ் ஓத வைத்திருக்கிறான், பேச வைத்திருக்கிறான். பயனுள்ள ஆட்சி அது நிலைத்திருக்கும். அதனுடைய பாராட்டும் புகழும் துஆவும் மக்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்ற கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு சாராருக்கு அல்லாஹ் பொருளாதார வசதிகளை கொடுப்பான். அவர்கள் மக்களுக்கு அந்த பணத்தை பொருளாதாரத்தை வைத்து சேவைகள் செய்கின்றது வரைக்கும், மக்களுக்கு உதவுகின்ற காலம் வரைக்கும் அந்த பொருளாதாரம் அந்த பணம் அவர்களிடத்தில் தரிபாடாக இருக்கும். எப்பொழுது செய்த சேவைகளை உதவிகளை மக்களுக்கு புரிந்த ஒத்தாசைகளை விட்டும் இவர்கள் சோர்வடைந்து அவர்கள் வெறுத்து அதை கணக்கெடுக்காமல் விட்டு விடுவார்களோ, அந்த பொருளாதாரத்தை வேறு சாராருக்கு மாற்றி விடுவான் அல்லாஹ். அந்த பொருளாதாரம் வேறு நபர்களுக்கு போகும். பணம் பயனுள்ளதாக இல்லாவிட்டால் அந்த பணம் என்ன செய்யும்? நம்மிடமிருந்து பறிபோகும். அந்த பணத்தால் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் நடக்காவிட்டால் அந்த பணம் அழியும். கண்ணியமானவர்களே, பணத்தை வைத்து மக்களுக்கு பயனளிக்காவிட்டால், காரூன் உதாரணம். ஆட்சியை வைத்து பயனளிக்காவிட்டால் நும்ரூத், ஃபிரௌன், ஷத்தாத் போன்றவர்கள் உதாரணம். ஆட்சியை வைத்து நல்லது செய்தால், பிரயோசனமான விடயங்கள் செய்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவராலும் பிறருக்கு பயனுள்ளவராக வாழலாம். சொன்னார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேட்டார், யார் சொல்லலாம், மக்களுக்கு பயனளிப்பதற்கு பொருளாதார ரீதியாக மக்களுக்கு பிரயோசனம் வழங்குவதற்கு நம்மிடம் பணம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? உபகாரம் செய்கின்ற சாதனங்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது? சொன்னார்கள், உபகாரம் செய்ய முடியுமாக இருந்தால், நலவு செய்ய முடியுமாக இருந்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் உபத்திரமம் அநியாயம் செய்யாமல் இருங்கள், அதுவே நீங்கள் செய்கின்ற நலவு. நலவு செய்ய முடியாவிட்டால் அநியாயம் செய்யாமல் இருங்கள், உங்களுக்கு நல்லது செய்ய முடியாவிட்டால் கெட்டது செய்யாமல் இருங்கள். நீண்ட ஒரு ஹதீஸிலே பிறருக்கு பிரயோசனம் அளிக்கின்ற விடயங்களை அடுக்கிக் கொண்டு போகும் பொழுது, கண்ணியமானவர்களே, எந்த அளவு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஒரு மோமினுடைய எதுவும் வீணாகாது, ஈச்ச மரத்துடைய எதுவும் வீணாகாதது போன்று, தேன் கொசுடைய அந்த தேன் பானை பயனுள்ளதாக இருப்பது போன்று, இனிமையானதாக இருப்பது போன்று, மோமின் ஒரு இனிமையானவனாக பயனுள்ளவனாக பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுக்கின்றவனாக, நோய் அந்த தேன் பானை நோய்க்கு நிவாரணம்,
அதே போல ஒரு மோமினும் பிறருடைய கவலைக்கு நிவாரணம், பிறருடைய துக்கத்துக்கு நிவாரணம், பிறருடைய சிரமத்துக்கு நிவாரணம், பிறருடைய நெருக்கடிக்கு நிவாரணம். ஒரு மோமினும் அந்த தேன்பாணி போன்று தேன் கொசுடைய அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். சொன்னது யார் சொல்றா? நாங்கள் பெரிய பெரிய மக்களுக்கு பயனளிக்கின்ற சேவைகளை செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது? நீங்கள் பாதையிலே தீங்கிழைக்கின்ற பொருட்களை, கல், முள், அதே போன்று இப்படியான மக்களுக்கு தீங்கிழைக்கின்ற பொருட்களை அகற்றுவது, இதுவும் மக்களுக்கு செய்கின்ற தர்மம், நலவு. வழி, ஒருவர் ஒரு ரூட் கேட்கிறார், இந்த இடத்துக்கு எப்படி போவது, முஸ்தபில் வழி கேட்கிறார், அவருக்கு நீங்கள் வழி காட்டுவது, அவருக்கு நீங்கள் செய்கின்ற தர்மம், அவருக்கு கொடுக்கின்ற பிரயோசனம். வழி தவறிய மனிதருக்கு வழியை காட்டுவது, சிரமப்படக்கூடியவருக்கு சிரமத்தை அகற்றி வைப்பது. அதே போல உங்களுடைய வாகனத்திலே இன்னும் ஒருவரை ஏற்றுவதற்கு இடமிருந்தால் நீங்கள் ஏற்றிக்கொண்டு போவது. அதே போன்று கண்ணியமானவர்களே சொன்னார்கள், உங்களுக்கு மேலதிகமான வாகனம் இருந்தால் பிறருக்கு பயனளிப்பது, பிரயோசனம் கொடுப்பதற்கு அதை கொடுத்து உதவி செய்யுங்கள். எந்த அளவு சொன்னார்கள் என்ற கண்ணியமானவர்களே, நீங்கள் ஆடு வளர்க்கிறீர்கள், ஆற்றுடைய பாலை கறக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பாலை கலந்துவிட்டு இன்னும் அந்த பாலை கொண்டு பிரயோசனம் அடைவதற்கு பிறருடைய பாலை, அந்த ஆட்டு பாலை கொடுத்து உதவி செய்வது மணிஆ உபகாரம். கண்ணியமானவர்களே, ஒரு ஆட்டு பாலால் கூட பிறருக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். எனவே கண்ணியமானவர்களே, பயனுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது நாம் மௌத்தாகினால் கண்ணியமானவர்களே, நம்மை பற்றி என்ன பேசப்படும், எதை பேசி நமக்கு அவனை துவா செய்யப்படும்? நாம் மக்களுக்கு அளித்த பிரயோசனங்கள். கல்வி சேவை புரிந்திருந்தால் மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு கல்விமானாக வாழ்ந்தார், பல மாணவர்களை உருவாக்கினார், பிரயோசனம். மஸ்ஜிதுகளை கட்டியிருந்தால் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுகளை அமைத்தார். பாடசாலைகளை செலவழித்திருந்தால் மாஷா அல்லாஹ் பாடசாலைக்காக வேண்டி பணிவிடை செய்தார். மதரசாக்களுக்கு செலவழித்தால் மாஷா அல்லாஹ் மதரசாக்களை, ஆலிம்களை, ஆபில்களை உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, எந்த அளவு சொன்னால், ஒரு மனிதர் ஒரு கிணற்றை தோண்டுகிறார். ஒரு கிணற்றை தோண்டிய அந்த கிணற்றிலிருந்து மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள், பறவைகள், எந்த உயிர் ஜீவராசி நீர் அருந்தினாலும், அந்த கிணற்றை தோண்டியவருக்கு எந்த படைப்பினங்கள் நீர் அருந்தினாலும் அதனுடைய பிரயோசனம், நன்மை கபருக்கு போய்கொண்டே இருக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மரத்தை நடுகிறார், ஒரு மரம் நாட்டுகிறார், அந்த மரம் வளர்கிறது, அந்த மரத்திலே மனிதர்கள், அந்த மரத்திலிருந்து மிருகங்கள், பறவைகள் எல்லாமே பயனடைகின்றன. பறவைகள் தின்றாலும், மிருகங்கள் தின்றாலும், அதே போன்று மனிதர்கள் சாப்பிட்டாலும் அந்த மனிதருக்கு தர்மம் செய்த நன்மை போய்கொண்டே இருக்கும். போய்கொண்டிருக்கிற மனிதர் பாதையிலே ஒரு மரக்கொப்பு மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது, யதார்த்தமாக நடந்த நிகழ்வு. அந்த மனிதர் என்ன செய்தார்? ஒரு பாலைவனத்திலே பயணிக்கிறார். பாலைவனத்திலே ஒரு மரம் பாதைக்கு, மக்கள் செல்கின்ற பாதைக்கு தொந்தரவாக ஒரு கொப்பப்படியே வளைந்து மக்கள் செல்கின்ற பாதைக்கு தொந்தரவாக இருந்தது. அதை அவர் உடைத்து, மக்களுக்கு ஆபத்து வராமல் அந்த கொப்பையை உடைத்து அதை பாதையை சீர் செய்தார். மக்களுக்கு பாதுகாப்பான பாதைக்கு அது ஒரு சிறிய ஒரு பணிவிடை செய்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி பாராட்டும் முகமாக அந்த கொப்பை உடைத்த அமலால் அவரை சொர்க்கத்தில் நுழைவித்தான். பிரயோசனம், மக்களுக்கு பிரயோசனம். கண்ணியமானவர்களே, குப்பையை பாதையிலிருந்து அகற்றுவது தர்மம், சொர்க்கத்துக்கு இட்டுச் செல்லுகின்ற அமல். அதே நேரம் குர்ஆன் சொல்கிறது, கண்ணியமானவர்களே, சூரத்துல் லஹபிலே அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் அவள் என்ன செய்வாள்? அவள் நபி அவர்களுக்கு அந்த முட்களை, குப்பை கூலங்களை, அந்த விறகில் இருக்கின்ற அந்த ஒதுக்கப்படுகின்ற தீங்கிழைக்கின்ற அந்த பொருட்களை அந்த நபி அவர்கள் நடக்கின்ற பாதையிலே போடுவாள். விறகு
சுமப்பவள் அந்த பிறகு சுமந்து வரும் பொழுது நபியவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற அமைப்பிலே பாதையிலே குப்பைகளை கொட்டுவாள். இன்னும் ஒரு வேற பெண்ணுடைய நிகழ்வு வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவளுக்குரிய தண்டனையை பாருங்கள். கண்ணியமானவர்களே, அந்த விறகை கட்டுகின்ற கயிறு, அது அதுக்குத்தான் அங்கு மசத் ஹபில் சொல்லப்படுகிறது. அந்த கயிறை அவளுடைய கழுத்தில் கட்டியவாறு நாம் அவளை நரகத்திலே போடுவோம். ஒரு குப்பையை அகற்றுவது சதக்கா, மக்களுக்காக அழுக்குகளை பாதையிலே கொட்டுவது நரகத்துக்கு இட்டு செல்லும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலை, திறமையை, ஒவ்வொரு நியாமத்துகளை தந்திருக்கிறான். இதை வைத்து மக்களுக்கு என்ன பயனளித்தோம், அதைத்தான் சிந்திக்க வேண்டும். எப்படி சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய், கற்ற இல்மின்படி என்ன அமல் செய்தாய், ஆயுளை எப்படி பயன்படுத்தினாய், இதுவெல்லாம் என்ன கேள்வி. வாழ்க்கையை பயன்படுத்தினாயா? சில கண்ணியமானே மன்னிக்க வேண்டும், ஏனைய படைப்புகள் போன்று இலக்கற்ற, குறிக்கோளற்ற, காலம் போக போக அதனுடைய பாட்டில் பசி வரும் பொழுது கண்டதை சாப்பிடுவது, தூக்கம் வரும் பொழுது கண்ட இடத்திலே உறங்குவது, அதே போன்று ஆசை வரும் பொழுது கண்ட இடத்திலே நிறைவேற்றுவது, அதே போன்று கோபம் வரும் பொழுது ஏனைய மிருகங்களை குத்தி தாக்குவது, அப்படியான வாழ்க்கை நாமும் வாழ்வோம் என்றால் கண்ணியமானே, தேன் பூச்சியை விட நாம் கேவலமானவர்கள். தேன் பூச்சி கூட தானாக யாரோடு முட்டாது. நாம் அதற்கு ஏதாவது தீங்கு செய்யும் பொழுது தற்பாதுகாப்புக்காகத்தான் அது நம்மை தீண்டும். தானாக யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது. அதுவாக வந்து நாம் ஏதும் செய்யாமல் நமக்கு எந்த தீங்கையும் அநியாயத்தையும் செய்யாது. இது போன்றுதான் ஒரு மோமின் இருக்க வேண்டும். ஒரு மோமின் தானாக லா வரர வலா திரார, பயன் நஃபா, அதற்கு எதிர்கருத்து வரர், நஃபா வர்ற, பயனளித்தான் தீங்கு செய்தான். ஹதீஸ் வந்திருக்கிறது, மனிஸ்ததா ஐயன்ஃபா அஹாஹு ஃபல்யஃஅல், யாருக்காவது பிறருக்கு ஏதாவது பிரயோசனம் அளிக்க முடியும் என்றால் முடியுமான பயனடையுங்கள். அடுத்த ஹதீஸ் என்ன தெரியுமா? நேர்மாற்றமான ஹதீஸ், லா வரர வலா திரார, பிறருக்கு எந்த தீங்கும் யாரும் இழைக்க கூடாது. பிறர் தனக்கு தீங்கிழைத்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க முகமாக தான் தீங்கிழைக்க கூடாது. கண்ணியமானே, எனவே நான் பேசிய விடயங்கள் இரண்டு உதாரணங்களை மையமாக வைத்து பேசினேன். ஒன்று, தேன் பூச்சிக்கு நபியர்கள் ஒப்பிட்டார்கள். தேன் பூச்சியுடைய சிறப்பம்சங்கள் சிலவற்றை சொன்னேன். அதிகளில் சொல்கிறார்கள், அதிகளில் தேன் பூச்சியுடைய அந்த பண்புள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஏன் தெரியுமா? தேன் பூச்சை ஏனைய பறவை இனங்கள், பறவையில் தான் கேட்கிறார்கள், பறவை இனங்கள் எல்லாம் அந்த தேன் பூச்சை சர்வசாதாரணமானதாக, பலகீனமானதாக, அது பார்ப்பதற்கு ஒரு அற்பமானதாக கருதுகின்றன. ஆனால் தேன் பூச்சியுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற, தேன் பூச்சிக்குள்ள இருக்கின்ற பரக்கத்துகளை ஏனைய பறவை இனங்கள், ஏனைய அந்த பூச்சி வகைகள் விளங்கிக் கொண்டும் என்றிருந்தால் தேன் பூச்சை அற்பமாக கருத மாட்டா. தேன் பூச்சை மதிப்பு மரியாதையோடு தான் ஏனைய படைப்புகள் நோக்கும். தேன் பூச்சி போன்றிருங்கள். எனக்கு கண்ணியமானவர்களே, பேசிய விடயங்கள் ஏதோ ஒரு அமைப்பிலே வாழும் பொழுது பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். சொல்லால் பயன், மற்றவர்கள் மக்களுக்கு நல்லதை, அழகானதை, சிறந்ததை பேசுங்கள். மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய புத்திமதிகளை சொல்லுங்கள். மக்கள் உங்களிடத்தில் ஒருவர் உபதேசம் கேட்டு வந்தால் உபதேசம் செய்யுங்கள். நபியோடத்தில் எத்தனையோ கட்டுங்கள், எத்தனை பேர் கேட்டு வந்தார், உடனே உபதேசம் செய்வார்கள். ஏலாதுன்னு சொல்ல மாட்டார்கள், தாமதித்து வா என்று சொல்ல மாட்டார்கள். கேட்டால் உடனே ஏதோ ஒரு உபதேசம். எந்த உதவியை கேட்டு வந்தாலும் கேட்டு வந்தது தரமாட்டேன், முடியாது என்று மறுத்தது கிடையாது. ஒருவர் கேட்டு வந்தார் ஏதாவது உதவி செய்யுங்கள் யார சொல்லலாம். அணிந்திருந்த ஆடையை தவிர வேறொன்றும் இல்லை. கீழங்கி, மேலங்கி, ஜுப்பா, அணிந்திருந்த ஆடை, ஒரு திருகமும் இல்லை, ஒரு தீனாரும் இல்லை, ஒரு ஈச்சம்பழமும் இல்லை கொடுப்பதற்கு. கண்ணியமானவர்களே, கேட்டு வந்த அந்த மனிதருக்கு மேலங்கி ஜுப்பாவை கலட்டி கொடுத்து விட்டு
வெறுமேனியோடு வீட்டுக்கு சென்றார்கள். பிரயோசனம் பயனளித்தார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான். அபூபக்கர் இருக்கலாம், உமர் ரலியல்லாஹு இருக்கலாம், உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கலாம், அலி ரலியல்லாஹு இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் இருக்கலாம். ஒவ்வொருவரும் அவருடைய திறமைகள், ஆற்றல்கள், தகுதிகள், நியாமத்துக்களை வைத்து மக்களுக்கு பயனளித்தார்கள். அபூபக்கர் பேச தேவையில்லை. அவருடைய உதாரணம், பணம் இருக்கிறதா, அடிமையாக ஆட்டி படைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு போன்றவர்களை வாங்கி உரிமையிட்டார்கள். பிலாலை உரிமையிட்டு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து காபத்துல்லாவுடைய முஅஸ்ஸினாக மாறி கனிமன் நபி அவர்கள் சொர்க்கத்திலே நடக்கும் பொழுது, பிலால் உங்களுடைய காலடி சத்தத்தை சொர்க்கத்திலே கேட்டேன், என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள், அந்த அளவுக்கு மாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹைபரிலே அவர்களுக்கு பெருமதியான ஒரு தோட்டம் அவருடைய கனிமத்து சொத்திலே பொருளிலே கிடைத்தது. பெருமதியான தோட்டம், வருமானம் வரக்கூடிய தோட்டம். வந்து நபியருடைய கேட்ட, யார் சொல்லலாம், ஹைபரில் எனக்கு இப்படி ஒரு தோட்டம், ஈச்சமர தோட்டம், இதுதான் எனக்கு பெருமதியான ஒரு சொத்து, என்ன செய்ய சொன்னார்கள். நீங்கள் விரும்பினால் அதை மக்களுக்காக வக்ஃப் செய்யுங்கள், நிரந்தர சதகா ஜாரியா செய்யுங்கள். பிரயோசனம். காணி பூமி, கண்ணியமானவர்களே, ஏக்கர் கணக்கிலே காணி பூமி வைத்து நாம் எத்தனை பேச்சிலே அடக்கப்படுவோம். நம்முடைய கபர் எத்தனை ஏக்கர். பிள்ளைகளுக்கு காணி பூமிகள் கொடுக்கப்பட வேண்டும், வீடு கட்டப்பட வேண்டும், அதை மறுக்கவில்லை. ஆனால் எத்தனையோ பேர் தனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று தெரியாமலே கபருக்கு போய்விட்டார்கள். ஏன்? அந்த காணிகளை பிள்ளைகளை கொடுத்து விட்டோமா, பிள்ளைகளுடைய உரிமைகளை நாம் நிறைவேற்றி விட்டோமா? ஏன் அந்த ஒரு 10 பேஜ் ஒரு விதவைக்கு, ஒரு 10 பேஜ் ஒரு அனாதைக்கு, ஒரு 10 பேஜ் ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு 10 பேஜ் ஒரு மதரசாவுக்கு, ஒரு 10 பேஜ் ஒரு பாடசாலைக்கு, மக்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது? தான தர்மம். இதுதான் நாம் பேசுகின்ற தலைப்பு. அந்த காணியால் பிறருக்கு பிரயோசனம் அளிப்பது பிறருக்கல்ல. மனாமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, யார் நலவு செய்வாரோ அது அவருக்குத்தான் நலவு. அவர் செய்கின்ற நலவு அவருக்குத்தான். கண்ணியமானவர்களே, அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல தேவையில்லை. மதீனாவுக்கு வந்த காலகட்டத்திலே இறுதி கட்டம் முடிக்க நினைக்கிறேன். ஒவ்வொன்றாக சிந்திப்போம். என்னால் என்ன பிரயோசனம் அளிக்க முடியும்? நாளாந்தம் எனக்கு இன்னும் ஒருவருக்கு ஒரு சூறாவை படித்துக் கொடுக்க முடியுமா? குர்ஆனுடைய படித்துக் கொடுப்போம். ஒரு சின்ன குழந்தைக்கு முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை நாம் கற்றுக் கொடுத்து மனநமிட வைத்தால் அந்த பிள்ளை வாழ்க்கையிலே தொழுகின்ற ஒவ்வொரு ரக்காத்திலிருந்தும் நம்முடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். சொந்த நம்முடைய பிள்ளைகளுக்காவது படித்துக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சூறா படித்துக் கொடுத்திருக்கிறோமா? ஒவ்வொன்றாக யோசியுங்கள். நலவுக்கு வழிகாட்டினால் செய்தவருடைய நன்மை பூர்த்தியாக கிடைக்கும். இதுதான் என்னுடைய தலைப்பு. உஸ்மான் கிணறு பணம் கொடுத்து தண்ணீர் குடிக்க வேண்டும். அங்க ஒரு யூதரிடம் ஒரு கிணறு இருந்தது, யூதருடைய ரோமா. அந்த கிணறுக்கு அதுதான் குடிநீர் குடிப்பதற்கு உகந்த கிணறு. அவன் பணம் எடுத்துத்தான் தண்ணீர் கொடுப்பான். நபியர்கள், யார் இதை சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கி தருவது? அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்வந்தர் கோடீஸ்வரர் முன்வந்தார், நான் வாங்கி தருகிறேன். இன்று வரை பேசுகிறோம். குடிநீர் முழு மதீனா மக்களுக்கும் குடிநீர் ஏற்பாட்டுக்காக அந்த கிணறை கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் எல்லாரையும் சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே கண்ணியமானவர்களே, வாழும் பொழுது காலத்தை வீணாக்காமல் ஏதோ ஒரு பிரயோசனம், சொல்லால் செயலால் பிறருக்கு நிம்மதி பாதுகாப்பு கொடுப்பவர் தான் முஸ்லிம் என்ற ஹதீஸும் இதனோடு இணைகிறது. உண்மையான முஸ்லிம் அவருடைய சொல்லும் செயலும் பிறரை சிரமப்படுத்தாது, மனதை உடைக்காது, கேவலப்படுத்தாது, புறம் பேசாது, கோல் மூட்டாது, பிறரை அடிக்காது, ஏசாது, இரத்தமோட்டாது, பிறர் மானபங்கப்படுத்தாது, பிறரை அற்பமாக கருதாது, பிறருக்கு உதவி செய்யும், பிறருடைய மானத்தை மறைக்கும், கோபத்தை கட்டுப்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, பிரயோசனம் உள்ளவர்களாக வாழ்வோம். 2 உதாரணங்களை சிந்தனை எடுப்போம். உறுதியிலும் பிரயோசனத்திலும் நிலைத்திருப்பதிலும் நல்ல தைரியத்திலும் உறுதிப்பாட்டிலும் ஈச்சமரம் போன்றும், இனிமையிலும் பிறருக்கு நிவாரணம் வழங்குவதிலும் பிறருக்கு எந்த தொந்தரவு செய்யாத அந்த நிலைமையிலும், அதே போன்று தான் அந்த மலரிலிருந்து அந்த பானியை உறிஞ்சுகின்ற மரத்துக்கு
மரத்தில் ஒரு கொப்பை கூட, ஒரு பூவை கூட உடைக்காமல் மிருதுவாக சென்று மிருதுவாக உறிஞ்சி வருகின்ற அந்த தேன் கொசு போன்று நல்லதை பரிசுத்தமானதை உட்கொண்டு பரிசுத்தமானதை மக்களுக்கு பயனாக வழங்குகின்ற அந்த தேன் கொசு போன்று இந்த உதாரணங்களை எடுத்து நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்துக்கு பின்னால் மனித மனங்களில் வாழ்கின்ற புனிதர்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, ஈமானிலே உறுதியை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, வாழும் பொழுது மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ கிருபை செய்வாயாக. நம்முடைய திறமைகள், ஆற்றல்கள், ஞாபகங்கள், அருட்கொடைகளை வைத்து மனிதர்களுக்கு பிறருக்கு பயனளித்து விட்டு மௌத்துக்கு பின்னால் மனித மனங்களில் வாழ்கின்ற மனிதருடைய துவாவை பெறுகின்ற நன்மக்களாக மாற்றுவாயாக. நம்முடைய கபரை ஒளிமயமாக்குகின்ற பாக்கியத்தை தருவாயாக. சதக்காவின் மூலம் நம்முடைய கபறுகளை குளிரூட்டுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நல்ல பரிசுத்தமானதை உட்கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. பரிசுத்தமான நல்ல பிரயோசனமான நடவடிக்கைகளை, பிரயோசனங்களை மக்களுக்கு வழங்குகின்ற நல்ல மக்களாக நம்மை மாற்றுவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும்